குட் ஈவினிங் பிள்ளைகள். கடைசி கிளாஸ்ல வந்து உங்களுக்கு பாஸ் பேப்பர் போன ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வகுப்புல 2014 15 வழங்கப்படுத்தினது ப்ரோக்ராமிங்ல ஃப்ளோ சார்ட் கேள்விகள் மற்றது தியரி எல்லாமே பார்த்து கொண்டு போறோம். பார்ட் 1 பகுதி 1 பகுதிகள் பார்த்து கொண்டு போறோம். இன்றைக்கு நாங்கள் 2016ல வந்த வினாக்களை பார்ப்போம். பகுதி 1 வினாக்கள். ரைட். இதுல உங்களுக்கு பகுதி 1 வினாக்கள் செய்து முடிய நான் பகுதி 2க்குரிய வினாக்கள் செய்யாமல் உங்களுக்கு அலகு 2 முறைமை அபிவிருத்தி STLC படிப்பிச்சு தானே அதுன்ற பாஸ் பேப்பர் பார்ட் 1ம் பார்ட் 2ம் முடிச்சுட்டு தான் நான் திருப்பி அலகு 1ன்ற செகண்ட் பார்ட் கல்வியில் செய்வேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேகமா நாங்கள் அந்த அலகு 2ன்ற பாஸ் பேப்பர் செய்யணும். அப்பதான் அந்த நோட்ஸுக்கும் கேள்விகளும் எப்படி வருது அதுக்கு இடையிலான வித்தியாசம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். சரிதானே? நான் இப்ப 2016 17 18 19 வரைக்குமான அலகு 1 செய்நிரலாக்கத்தின் பேப்பரை முடிச்சுட்டு உங்களுக்கு நான் அலகு 2 பேப்பரை செய்வேன். அது செய்து முடியத்தான் உங்களுக்கு புது பாடம் தொடங்குவேன் அலகு 3. ரைட். அது வரைக்கும் உங்களுக்கு பேப்பர் கிளாஸ் தொடர்ந்து போய்கொண்டு இருக்கும். ரைட். இதுல 2016ஆம் ஆண்டு உங்களுக்கு அநேகமா கேள்வி 30வது கேள்விக்கு பின்னுக்கு தான் பெறும் அநேகமா. ரைட். பாருங்க 2016ஆம் ஆண்டுல உங்களுக்கு வந்த வினாக்களை பார்த்தோம்னா முப்பத்தி 6ல இருந்து 40 வரைக்குமான வினாக்கள் வந்திருக்கு. சரி. இப்ப நாங்கள் வினா இலக்கம் 36 பார்ப்போம். ஒரு எளிய பெஸ்கல் செய்நிரல் தந்திருக்கு. ரைட். உங்களுக்கு ஏற்கனவே நான் வகுப்புல ஒரு பெஸ்கல் செய்நிரலை தந்து போட்டு அதுல குறிப்பிட்ட எண்ணிக்கையான பிழைகள் இருக்கு அதை திருத்திக் கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு பயிற்சி கேள்வி தந்தேன். ரைட். அப்ப அதையும் சேர்த்து அவதானிச்சு கொள்ளுங்க. இந்த 36வது கேள்வி பாருங்க சொல்லி இருக்கு பின்வரும் பெஸ்கல் செய்நிரலை கருதுக என்று சொல்லி இருக்கு. ப்ரோக்ராம் ரெப்பிட்டிஷன் ரெப்பிட்டிஷன்ன்றது ப்ரோக்ராம் பெயராக இருக்கும். இன்புட் அவுட்புட் இதை வளமையான கீவேர்ட்ஸ் அதுக்கு பிராக்கெட்டுக்கு வரும். இங்க வார் எக்ஸ் கோலோன் இன்டீஜர் செமிகோலோன். அப்ப இங்க எக்ஸ்ன்றது மாறியின் பெயராக இருக்கும். நீங்க ஒவ்வொரு விடயமா பார்த்து கொண்டு போகணும். அப்பதான் உங்களுக்கு அது பெரிய தெளிவுகள் கிடைக்கும். இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வார் எக்ஸ் என்றது எக்ஸ்ன்றது மாறியாகவும் இன்டீஜர் என்றது தரவு வகையாகவும் இருக்கும். இதுல பிகின் வந்திருக்கு, இங்க என் போட்டிருக்கு, இடையில திருப்பி இந்த மாறிக்கு பெறுமதி ஒப்படைக்கப்படுகிறது. எக்ஸ் கோலோன் சமன் 1. ஆகவே எக்ஸ் பெறுமதி இப்ப 1ஆக இருக்கும். இது ஒரு ரிப்பீட் அன்டில் தடம். உங்களுக்கு தெரியும் ரிப்பீட் அன்டில் தடம் என்று சொன்னா நிபந்தனையானது இந்த தடத்தின் இறுதியில தான் பரிசீலிக்கப்படும். ஆகவே எங்களுக்கு முதல் ஒருக்கா உள்ளுக்கு இருக்கிற இந்த செயற்பாடுகள் இடம்பெறும். ரைட். அப்ப இதுல பார்த்தோம்னா ரைட் எக்ஸ்ன்றது ஒரு தடவை இடம்பெறும். அதுக்கு பிறகு எக்ஸின் பெறுமதி 1ஆல் அதிகரிக்கப்படும். கடைசியில தான் நிபந்தனை பரிசீலிக்கப்படும். ரைட். பாருங்க சொல்லியிருக்க மேற்குறித்த செய்நிரல் நிறைவேற்றப்பட்ட பின்னர் கிடைக்கும் சரியான வெளியீடு யாது? அப்படிங்கிற இதை அவதானிச்ச உடனே வெளியீடு என்று சொல்லிக்கிறார். வெளியீடு என்று சொன்னா உங்களுக்கு என்ன கமாண்ட்? ரைட் வரலாம் அல்லது ரைட் எல்என் வரலாம். ரைட். ரைட் ரைட் எல்என் உங்களுக்கு வரலாம். ரைட். சவுண்ட் இஷ்யூவா? மெசேஜ் போட்டிருக்கீங்க விதுஷா, ஜே விதுஷா. சவுண்ட் கிளியரா கேக்குதா? ஓகே. அப்ப நாளைக்கு அந்த மெசேஜ் பண்ணாக்கள் உங்களோட இன்டர்நெட் எதுவும் இஷ்யூவா இருக்கலாம். சவுண்ட் மெட்டாக்களுக்கு கேட்குதாம். சரி. ரைட். வேற எதுவும் இஷ்யூ சொன்னா மெசேஜ்ல போடுங்க உள்ளே.
இப்ப நாங்கள் அவதானிக்க வேண்டியது இந்த வெளியீடு வந்து என்ன கமாண்ட், ரைட் கமாண்டால தரப்படும். அப்ப வெளியீடு ரைட் கமாண்டால தரப்படும் சொன்னா நாங்கள் ரைட் இருக்கோம், ரைட் எல்என் இருக்கோம் முதல் பார்க்க வேணும். இங்க இருக்கிறது என்ன, ரைட் கமாண்ட். ஆகவே ரைட் என்று வந்தால் வெளியீடு வந்து ஒரே வரியில தான் வரப்போகுது. எல்என் போட்டால் அது நியூ லைனை குறிக்கும். இங்க நியூ லைன்ன்றது போடையில தானே. அப்ப ரைட் இருக்கிறபடியா நாங்கள் நேரடியாக இந்த முதலாவது விடையையும் மூன்றாவது விடையையும் நீக்கலாம். ஏன், புதிய வரியில வெளியீடுகள் வந்திருக்கு. புதிய வரிக்கு போகுமோ, போகாது. அடுத்த பாருங்க, இந்த மீள் செயல் நடக்குது. முதல்ல ரைட் எக்ஸ், எக்ஸ் பெறுமதி ஒன்று, நேரடியாக ஒன்று போடும். அப்ப இங்க பார்த்தோம்டா இதுலயும் ஒன்று இருக்கு, இதுலயும் ஒன்று இருக்கு. ரைட், ஒன்றால அதிகரிக்குது. அப்ப புதிய எக்ஸ் வந்து 2, 2 சமன் 3 இல்ல. ஏன், 2 3க்கு சமன் இல்ல தானே. ஆகவே மீண்டும் ரிப்பீட்டுக்கு போகுது. ரைட் எக்ஸ், அப்ப புதிய எக்ஸ் என்ற பெறுமதி எத்தனையா இருக்கும், 2ஆக இருக்கும். ரைட், 2 ஒன்றும் திருப்பி ஒன்றால் அதிகரிக்கப்படுது. 2 ஒன்றும் மொத்தமே எத்தனை, 3ஆக இருக்கும். என்ன வருது, 3 சமன் 3. ரைட், இப்ப 3 சமன் 3ன்றது என்ன, உண்மை என்று வந்துடும். அப்ப அன்டில் 3 சமன் 3 வந்துட்டு. ஆகவே இப்ப தடத்தை விட்டு என்ன செய்ய போகுது, வெளியேற போகுது. அப்ப எங்கட வெளியீடு 3ன்றது கிடைக்காது. எது கிடைக்கும், 2 தான் கிடைக்கும். என கேட்டது நிறைவேற்றப்பட்ட பின்னர் கிடைக்கும் சரியான வெளியீடு. அப்ப முதல் 1 வரைக்கு இங்க வருது, 1 அதிகரிக்கப்பட்டு 2 வருது, 2 சமன் 3 பொய் மேல போகுது, திருப்பி ரைட் எக்ஸ், ஆகவே 2, திருப்பி எக்ஸ் என்ற பெறுமதி 1ஆல் அதிகரிக்கப்படுது. 1ஆல் அதிகரிக்கப்பட உங்களுக்கு வரப்போற பெறுமதி வந்து 3, 3 சமன் 3 உண்மை, ஆகவே வெளியேறும். மேல போனாத்தான் என்ன நடக்கும், உங்களுக்கு ரைட் எக்ஸ் என்ற கமாண்ட் நடக்கும். மேல 3 பெறுமதி எக்ஸுக்கு வந்தது, ஆனா என்ன செய்யல, மேல போகல. ஆகவே 3 வெளியிட்டுக்க வராது. ஆகவே உங்களுடைய 36வது வினாக்கு சரியான விடைத்தெரிவு இலக்கம் 2ஆக இருக்கும். உங்களுக்கு இந்த எம்சிக்யூ கேள்விகள் விளங்கப்படுத்தி கொண்டு போயிருக்க, உங்களுக்கு ஏதாவது அந்த குறிப்பிட்ட வினால பிரச்சனை வந்தால் அந்த கேள்வி முடிஞ்ச கையோட நான் அடுத்த வினா தொடங்க முன்னா உங்களோட செட் மெசேஜ்ல எனக்கு அனுப்பி கொள்ளுங்க. ரைட், அதனால அதை நிப்பாட்டி திருப்பி இருக்கா விளங்கப்படுத்தி கொள்வேன். ரைட், இப்ப நாங்கள் அடுத்த வினாவுக்கு வருவோம். 37வது வினா. வினா 1 தொடக்கம் 100 வரையுள்ள எண்களின் கூட்டுத்தொகையை கணிப்பதற்கான முகப்படையாளம் எக்ஸை உடைய பின்வரும் போலி குறிமுறையை கருதுக. சரி, அப்ப எங்கட நோக்கம் என்ன சொல்லி இருக்கு, எங்களுக்கு தெரிய வேண்டியது 1 தொடக்கம் 100 வரையுள்ள எண்களின் கூட்டுத்தொகை. அப்ப 1 தொடக்கம் 100 வரையுள்ள என்று சொன்னா 1ம் வர வேணும், 100ம் வர வேணும். 1 தொடக்கம் 100 வரையுள்ள. அப்ப இங்க ஒரு போலி குறிமுறை தந்திருக்கு. சம்சமன் பூஜ்ஜியம், சம்மின் பெறுமதி ஆரம்பத்துல பூஜ்ஜியமாக இருக்கு, நம்மின் பெறுமதி ஆரம்பத்துல பூஜ்ஜியமா இருக்கு. ரிப்பீட் அன்டில் தடம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், ரிப்பீட் அன்டில் தடம் என்று சொன்னா முதல்ல அந்த செயற்பாடு இவ்வளவு நடந்து முடியத்தான் நிபந்தனை பரிசீலிக்கப்படும். சரி, அப்ப ஆரம்பத்துல சம்சமன் பூஜ்ஜியம், நம் சமன் பூஜ்ஜியம். ரிப்பீட் அன்டில் முதலாவதாக ரிப்பீட் என் சமன் என் சக ஒன்று. எண்ணின் பெறுமதி 1ஆல அதிகரிக்கப்படுது. சரி, இப்ப எண்ணின் பெறுமதி 1ஆல அதிகரிக்கப்படுதுன்னு சொன்னா இங்க எண் வந்து ஆரம்பத்துல பூஜ்ஜியம். ரைட், எல்லாத்தையும் செய்து பார்க்க தேவையில்லை, அதுல ஒரு முதலாவது ஸ்டெப்பை செய்து பார்த்தா சரி. எண்ணின் ஆரம்ப பெறுமதி பூஜ்ஜியம், பூஜ்ஜியத்தோட 1 கூட்டப்பட்டு புதிய எண் வரும் 1. அதாவது முதலாவது இலக்கம் 1 வருது. சம் சமன் சம் சக நம். சம்மின் ஆரம்ப பெறுமதி வந்து 0, இப்ப நம் வந்து 1. ஆகவே புதிய சம் எத்தனையா இருக்கும்,
ஒன்றாக இருக்கு. அப்ப இது திரும்ப திரும்ப நடக்கும். திருப்பி இது மேல போக நம்மின்ற பிரமதி ஒன்றால் அதிகரிக்கப்பட்டு 2 வரும். அந்த 2 சம்மோடு கூட்டுப்பட்டா 2 ஒன்றும் 3 வரும். இதுல கவனிக்க வேண்டியது இந்த அன்டிலுக்கான நிபந்தனை இறுதியில தான் கொடுத்திருக்கு. அப்ப எங்களுக்கு அந்த 100 வரையுள்ளன்னு சொல்லி 100ஐயும் என்ன செய்யணும், கூட்ட வேணும். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த அன்டில் இதுல எக்ஸுக்கு ஒரு நிபந்தனை கொடுக்க போறோம். எதை வச்சுக்கொண்டு? நம்ம வச்சுக்கொண்டு. நம்ம வச்சுக்கொண்டா நீங்க விட தெரியுமா தந்திருக்கு. அப்ப நான் நம்ம போடுறேன். இப்ப உங்களுக்கு தெரியும் எப்ப வரைக்கும் இந்த மீள் செயல் நடக்க வேணும் ஏண்டா 100 வரைக்கும் நடக்க வேணும், பிறகு நடக்க கூடாது. சரி, இப்ப 100 வரைக்கும் இந்த மீள் செயல் நடைபெற வேணும் என்றதான் சொல்லி இருக்கு. இப்ப முதல் நம் எத்தனை? 1. அப்ப இங்க ஏதோ ஒரு நிபந்தனை பரிசீலிக்கப்பட்டு பிறகு எங்க போகணும்? மேல ரிப்பீட்டுக்கு போக வேணும். இப்ப ரிப்பீட்டுக்கு உங்களுக்கு இந்த செயற்பாடு போக வேணும். அப்ப இங்க இதுல என்ன நிபந்தனை போடலாம்னு பார்ப்போம். நான் இப்ப உதாரணத்துக்கு நான் சரியில்லை அப்படின்னு எழுத வேண்டாம். உதாரணத்துக்கு நான் நம் சிறிது 100 போடுறோம் இப்போதைக்கு. சரி, அப்ப அன்டில் நம் சிறிது 100 என்ன அர்த்தம்? நம் 100 விட சிறிதாக இருக்கும் வரை. இப்ப நம்ம பிரமதி எத்தனை? 1. அப்ப இங்க இப்படி ஒரு நிபந்தனை போட்டிருக்கு. சரி, இப்ப இதேதான் இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். இப்படியே சுத்தி சுத்தி கொண்டு வரைக்க ஒரு கட்டத்துல நம்மின்ற பெறுமதி 99 வரும். சரி, அப்ப இதுல 99 சிறிது 100 வரும். 99 சிறிது 100 உண்மை, மேல போகுது. 99 ஒன்றும் 100, அந்த 100 சம்மோட கூட்டுப்படுது. இப்ப எத்தனை? நமக்கு 100 வருது. இப்ப நிபந்தனை பரிசீலிக்கப்படுது 100 சிறிது 100. அப்ப அன்டில் 100 சிறிது 100 சொன்னா 100 100 விட குறைவா இருக்கு இல்லத்தானே? அப்ப இங்க கவனிக்க வேண்டியது, நாங்கள் இப்ப அனுமானிக்க இந்த எங்க முடியுது? இப்ப 100 வரைக்கும் பெற வேணும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு குழப்பமான விஷயம், இந்த சிறிது சமன் பெறுமோ அல்லது சிறிது பெறுமோ அல்லது பெரிது வருமோ அல்லது பெரிது சமன் பெறுமோன்ற விஷயம். இப்ப பார்ப்போம் இதுல என்ன வந்தா சரியா இருக்கும். இப்ப நம் சிறிது 100 வந்திருந்தா 99 திருப்பி மேல போய் 100 என்ன நடந்திருக்கும்? தொடர்ந்து இயங்கி கொண்டு போயிருக்கும். அப்ப 100 வந்திருக்கும். அப்புறம் 100 சிறிது சமன் 100, சாரி 100 சிறிது 100 பொய் என்று வந்திருக்கு. ஒருவேளை நம் சிறிது சமன் 100 இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? இதுல 100 சிறிது சமன் 100. ஆகவே இந்த நிபந்தனை நான் இங்க எப்படி போறேன்? சிறிது சமன் 100. அப்பவும் என்ன நடந்திருக்கும்? இந்த நிபந்தனை உண்மையா இருந்திருக்கும். திருப்பி என்ன செய்யும்? மேல சுத்தும். இப்ப இதை பார்ப்போம். 3வது விடத்திலேயே பார்ப்போம். நம் பெரிது 100. நம் பெரிது 100 இருந்தா, அதாவது இங்க அன்டில் நம் பெரிது 100 என்ன? நம்மின்ற பெறுமதி 100 விட பெரிதாக வரும் வரை. இப்ப நம்மின்ற பெறுமதி 100 விட பெரிதாக வரும் வரை என்று சொன்னா இந்த இடத்துல அது பொருத்தமா இருக்கும்னு பார்த்தா பொருத்தம் இல்லை. ஏன்னு சொன்னா நம்மின்ற பெறுமதி 100 விட பெருசா இருக்கா 101 வந்தா தான் என்னது வெளியேறும். 101 வரையிலுமோ? வரையிலாது. ஆக எங்களுக்கு தெரியும் இந்த முதலாவது அல்லது 2வது தான் பொருத்தமாக இருக்கும். இப்ப நான் இப்ப இந்த முதலாவதுல கொண்டு வந்து உங்களோட மற்ற விடைகளை விட்டுட்டு இதே இருக்கா போட்டு பார்க்கிறேன்.
நம் சிறிது 100. இப்ப நம் சிறிது 100ல ஒரு கட்டத்துல நமக்கு 99 வரும். ஒவ்வொன்றா குடிக்கணும் போது ரைட். 99 சிறிது 100 என்றது உண்மை ரைட். அப்ப 100 நம் 100 விட குறைவா இருக்கு. ஓகே, பிரச்சனை இல்லை. இப்ப மேல போக 100 வரும். நமக்கு 100 சிறிது 100. அப்ப இங்க until நம் சிறிது 100ன்றது இப்ப நம்ம பெறுமதி 100. அப்ப 100 சிறிது 100 வந்தா அங்கால தொடர்ந்தது இயங்கவும் இயங்க மாட்டோம். ஆகவே இந்த இடத்துல நாங்கள் முதலாவது விடைத்தெரிவை தெரிவு செய்து கொள்ளலாம். ஏன் இதை போடலைன்னு சொன்னா 100 சிறிது சமன் 100 போட்டா திருப்பி மேலே போய் சுத்தும். ஆகவே அது பொருத்தமற்றதா இருக்கும். இந்த வினாவில கொஞ்சம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த அதிகரிப்புக்கான கோவையை கவனிச்சு இதுல இருக்கிற விடைத்தெரிவுகளை ஒப்பிட்டு பார்த்தா தான் அது விளங்கும். இப்ப நீங்கள் செய்து பார்க்க வேணும்னா நீங்க என்ன செய்யலாம், ட்ரேஸ் டேபிளுக்குள்ளேயே நிரல்களை போட்டு பார்த்து இந்த விடைய அறிஞ்சு கொள்றது இலகுவாக இருக்கு. சரி, இப்ப நான் உங்களுக்கு இந்த கேள்வி 37வது கேள்வி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நான் திருப்பி இருக்கா இந்த கேள்வி விளங்கப்படுத்துவேன். இதே மாதிரி ஒரு கேள்வி இப்ப இப்போதைக்கு நீங்க இதை பார்த்துக்கொண்டீங்கன்னா சரி, நான் திருப்பி இந்த கேள்வி இருக்கா இன்னொரு வகுப்புல விளங்கப்படுத்துவேன். இப்ப 38வது மற்றும் 39வது கேள்வி. 38, 39 ஆகிய வினாக்கள் எவையேனும் 10 எண்களில் இருந்து மிகச்சிறிய எண்ணை காண்பதற்கு வடிவமைக்கப்பட்ட பின்வரும் பாய்ச்சற்கூட்டு படத்தை அடிப்படையாக கொண்டவை. 38, 39 வினாக்கள் ஏதாவது 10 எண்கள்ல இருந்து சிறிய எண்ணை காண்பதற்கு வடிவமைக்கப்பட்ட பின்வரும் பாய்ச்சற்கூட்டு படம். இப்ப நீங்கள் உள்ளீடா அதாவது இன்புட்டா கொடுக்கிறது 10 நம்பர்ஸ். 10 நம்பர்ஸ் தான் உள்ளீடா கொடுக்குறீங்க. 10 நம்பர்ஸ் நீங்க உள்ளீடா கொடுக்குறீங்கன்னா அது என்னவாகவும் இருக்கலாம். ஓர்டர்ல கொடுக்க முடியல தானே. நான் 2 கொடுப்பேன், பிறகு 10, 19 கொடுப்பேன், பிறகு 100 கொடுப்பேன், பிறகு 23 கொடுப்பேன். இப்படி கொஞ்சம் நம்பர் கொடுத்துட்டு கடைசி இலக்கம் 27 கொடுக்கும். சரி, இப்ப நான் கொடுக்குற ஓர்டர் யாருக்குமே தெரியாது, நான் விரும்பினதை கொடுப்பேன். ஆனா என்ன எங்களுக்கு வெளியீடு வேணும், மிகச்சிறிய எண்ணை காண்பதற்கு. அதுதான் எங்களை முக்கியமான விஷயம். அப்ப உள்ளதுக்கு மிக சிறிய எண்ணை காண்பதற்கான பாய்ச்சற்கோட்டு படம். இப்ப பாருங்க முடியல, இந்த பாய்ச்சற்கோட்டு படத்தை பார்த்தோம்னா தொடக்கம் இன்புட் எண் ஒரு நம்பர் உள்ளுக்க போகுது. இப்ப நான் இப்ப உங்களை விளக்கத்துக்காக நான் என்ன செய்யறேன்னு சொன்னா ஒரு கற்பனையில ஒரு நம்பரை போடுறேன். ஆனா அதுதான் நம்பர் இல்ல, சுமார் நம்பர். சரி, இப்ப நான் முதலா 2 என்ற நம்பரை உள்ளீடா கொடுக்குறேன். என்ற முதலாவது உள்ளீடு என்ன, 2. இப்ப நீங்கள் 2 என்ற நம்பரை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா வேற நம்பர் ஒன்றுமே இல்லாமல் இருக்கேக்க மிக சிறிய நம்பரும் 2 தான், மிக பெரிய நம்பரும் என்ன, 2 தான். ஏன், வேற நம்பர் ஒன்றுமே இல்லை. முதலா நீங்க 2 கொடுக்குறீங்க. முதலா நீங்க 2 கொடுக்க என்ன நடக்கும், சிறிய இலக்கம் அதுதான், பெரிய இலக்கம் அதாத்தான் இருக்கும். வேற என்ன சொல்லிருக்கு, மின் சமன் எண். அப்ப இந்த இடத்துல எண் எத்தனை, 2. நான் இப்ப உதாரணத்துக்கு ஒரு விரும்பின 10 இலக்கத்தை கொடுத்து உங்களை செய்து காட்டுறேன். நீங்க உங்களோட எக்ஸாம்ல வேகமா செய்து போனா இந்த வினா இதே வினா திரும்ப வர போறது இல்லை. இதே மாதிரி வினா தான் பெறும். அவங்களோட கன்செப்டுக்காக ஆறுதலா விளங்கப்படுத்துறேன். மற்றும்படி என்ன நீங்க விரைவா செய்து போகணும். இதோட எம்சிக்கு கேள்வி. கவுண்ட் சமன் 1. இப்ப கவுண்ட் சமன் 1 ஒரு நம்பர் வந்தா ஒன்றுதான், அது பிரச்சனை இல்லை. சரி, இப்ப கவுண்ட் சமன் 1 ஒரு நம்பர் வந்துட்டு, ஆகவே நம்பர் 2 10 இலக்கம் இல்ல பார்க்கும். இப்ப முதலாவது நம்பர் வந்துட்டுது. ஒரு நிபந்தனை பரிசீலிக்கப்படுது, கவுண்ட் சிறிது 10. கவுண்ட் பெறுமதி எத்தனை,
1 இப்ப ஒரு நம்பர் வந்து அப்ப 1 சிறிது 10 இப்ப ஒரு நம்பர் வந்து திரும்பவும் இன்புட் n இந்த இன்புட் என்னண்டா ரெண்டாவது நம்பர் அப்ப ஒப்பிடலாம் ஒரு நம்பரை வச்சுக்கொண்டு ஒப்பிடலாம் எது பெருசு 2 இலக்கம் இருந்தா தான் ஒப்பிடலாம் இப்ப இந்த இன்புட் என்னன்றது நான் இப்ப இன்புட்டா கொடுக்குற ரெண்டாவது நம்பர் ரைட் அப்ப உதாரணத்துக்கு நான் இதை கொடுக்குறேன் 15 ரைட் கவனிச்சு கொள்ளுங்க அப்ப இந்த இடத்துல 15 உள்ளுக்க வருது இங்க நிபந்தனையை பரிசீலிக்கணும் n சிறிது மின் குழப்பமில்லாம கவனிக்கணும் முதலாவதா வந்த இன்புட் என்னன்றது அதாவது இந்த ரெண்டெண்ட பெறுமதி எதுக்கு ஒப்படைக்கப்பட்டுடுது இந்த மின்னுக்கு ஒப்படைக்கப்பட்டுடுது சரிதானே இப்ப மின்னுக்கு தான் எந்த பெறுமதி முதலாவது கொடுத்த 2 இருக்கு அப்ப இங்க என்னன்றது நீங்கள் கடைசியா கொடுத்த 15 எது இந்த 15 மின்ன்றது நீங்கள் முதலாவதா கொடுத்த 2 ரைட் இதுல இருந்து தெளிவா இருக்கும் முதலாவதா நாங்கள் இன்புட் என்ன கொடுத்து அதை கொண்டே மின்னுக்கு ஒப்படைச்சிட்டு இப்ப மின்னுக்கு இருக்கிற எத்தனை 2 இன்புட் n வந்து எத்தனை 15 செக் பண்ணுது 15 சிறிது மின் அதாவது n சிறிது மின் சொன்னா இங்க என்னது 15 சிறிது 2 15 2 விட சின்னனோ இல்லை ஏண்டா திருப்பி மேல போகுது சரி இப்ப திருப்பி மேல போகுது கவுண்ட் பெறுமதி 1 அதிகரிக்கப்படுது கவுண்ட் வந்து 1 இருந்தது இப்ப கவுண்ட் 1 சக 1 புதிய கவுண்ட் எத்தனை 2 சரி அப்ப இப்ப கவுண்ட் பெறுமதி ஏன் 2 அதிகரிக்கப்பட்டா வடிவா பாருங்க இதுல ஒரு இன்புட் n இருக்கு இதுல ஒரு இன்புட் n இருக்கு அப்ப 2 நம்பர் வந்துட்டு தானே அதாலதான் கவுண்ட் வந்து இப்ப 2 நம்பர் வந்துட்டு திருப்பி மேல போகுது இப்ப கவுண்ட் எத்தனை 2 அப்ப மொத்தமா எங்கள்கிட்ட இப்ப எத்தனை இலக்கம் இருக்கு 2 இலக்கம் இருக்கு 2 சிறிது 10 ஆம் சரி இப்ப 2 சிறிது 10 ஆமண்டா திருப்பி அடுத்த உள்ளீடு வருது இப்ப நான் வச்சுக்கொள்றேன் உதாரணத்துக்கு 1 இப்ப இன்புட் n எத்தனை 1 மின் ஒரு மாற்றம் இல்லை மின் எத்தனை 2 ஆனால் n புதிய n எத்தனை 1 சிறிது 2 உண்மைதான் ஏன் 1 2 விட சின்ன அப்போ 1 2 விட சின்ன என்று சொன்னா இப்ப மின்ன்றது மினிமத்தை குறிக்கும் மினிமத்துக்கு எதை கொடுக்கணும் கடைசியா கொடுத்த என்னத்தான் கொடுக்கணும் ஏன் அதான் சின்ன ஆகவே கியூல என்ன வரும்டா மின் சமன் n அதாவது மின்னுக்கு n பெறுமதி ஒப்படைக்கப்படணும் ஏன் ஏற்கனவே 2 ஒரு இலக்கமா இருந்தது 2ஆவதா 15 கொடுத்த நான் 15 சிறிது 2 இல்லை ஏன் 15 பெருசு தான் அப்ப சின்ன இலக்கம் 2 தான் அது மாற்றம் இல்லை முதல் 2 உள்ளோடி மிருக்கேக்க பிள்ளைகள் 15 2 மிருக்கேக்க சின்ன இலக்கம் எது 2 தான் அப்ப அது மின்னுக்கு 2 மாற இல்லை ஆனா 3ஆவது நான் 1 கொடுத்த உடனே 1 தான் சின்ன இலக்கம் ஆகவே மின்னின்ற பெறுமதி 2 மாறும் புதிய எண்ணாக இருக்கும் அப்ப மின் சமன் n இப்ப கியூக்கான விடை என்னவா இருக்கும் மின் சமன் n இப்படியே சுத்தி 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 வந்து கொண்டு இருக்கு ஒரு கட்டத்துல 10ஆவது நம்பர் வருது 10ஆவது நம்பரா நான் கொடுக்கிற நம்பர் 0 சரி 10ஆவது நம்பரை நான் 0 கொடுத்தேன்டா மின் என்னவா இருக்கும் 0 இருக்கும் ஒரு கற்பனை ரைட் 10ஆவது நம்பர் 0 என்று சொன்னா மின் வந்து 0 இருக்கும் கேட்டது என்ன மிகச்சிறிய எண்ணை காண்பதற்கு பயன்படுத்தப்படும் பின்வரும் பாய்ச்ச கோட்டு படத்தை அடிப்படையாக கொண்டது வெளியீடாக என்னத்தை தரணும்
இந்த மின்னைத்தான் தரணும். மின்னுக்கு நான் கொடுத்தபடி என்ன விட 0. ஏன் அதான் சின்ன இலக்கம். அப்ப இந்த P வந்து டிஸ்பிளே அல்லது பிரிண்ட் என்று வரும். என்னவா இருக்கும்? மின் ஆக இருக்கும். ரைட். அப்ப ஒவ்வொரு தடவையும் புது எண் வேற வேற ஒப்பிட்டு மின் என்ற மாறிக்கு ஒருவேளை அந்த எண் சிறிய இலக்கமா இருந்தா, ஏற்கனவே இருந்ததை விட சின்னனா இருந்தால் புதிய பெறுமதி என்ன செய்யப்படும்? ஒப்படைக்கப்படும். அப்ப Q வந்து மின் சமன் எண், P வந்து டிஸ்பிளே மின். இப்ப எங்கட வினாக்களை பார்ப்போம். பின்வருவனவற்றில் எது பாய்ச்சற்கோட்டு படத்தில் உள்ள PQ என்னும் முகப்படையாளங்களை சரியாக வகை குறிக்கின்றது? P என்னன்னு பார்த்தனாங்க டிஸ்பிளே மின், Q மின் சமன் N. அங்க அவுட்புட் மின் இருக்கு. அப்ப அவுட்புட் என் மின்னத்தானே, மின்ன்றது மிக குறைஞ்ச பெறும். அப்ப அவுட்புட் மின் முதலாவதும் நாலாவதும் பெறலாம். Q வந்து எனது மின் சமன் N. ஆகவே உங்களோட விடைத்தெரிவு 38வது வினாவுக்கு முதலாவது விடைத்தெரிவாக இருக்கும். சரி, இந்த வினாவை பயிற்சியை நீங்கள் மீண்டும் மீண்டும் செய்து கொள்ளுங்க. நீங்கள் இந்த கேள்விக்கு நீங்கள் எழுந்தமானமா ஒரு 10 நம்பரை நீங்கள் உங்களோட விருப்பமான நம்பரை கற்பனையில போட்டுட்டு செய்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராக்டிஸா இருக்கும். ஏன்னா இதுல வேற வேற கேள்வியில் கேட்கலாம். சரி, அப்ப அதை நீங்கள் பயிற்சிக்காக செய்து கொள்ளுங்க. 39வது கேள்வி அளிக்கிறேன். 39வது கேள்வி பாய்ச்சற்கோட்டு படத்தில் தரப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு கட்டமைப்பு தொடர்பாக பின்வரும் கூற்றுக்கள் சரியானது. இப்ப நாங்கள் பாருங்க தந்திருக்க விடைகளை மீள் செயலில் தெரிவு, தெரிவில் மீள் செயல், மீள் செயலில் மீள் செயல், தெரிவில் தெரிவு. இதுல பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் மீள் செயலை கண்டுபிடிக்கிறது ஈஸி. தரவு மீள வார அம்புக்குறி இருக்கும். ஆகவே இங்க மீள் செயல் இருக்கு. எவ்வளவு மீள் செயல் என்று சொன்னா நான் இப்ப கீறுற அவ்வளவு மீள் செயலா இருக்கு. இந்த அளவு பகுதியும் என்னவா இருக்கும்? மீள் செயல் பகுதியாக இருக்கும். இப்ப மீள் செயல் கட்டாயம் இருக்கு. இந்த மீள் செயல் ஒவ்வொருக்கா இயங்கிக்கையும் இந்த தெரிவு நடக்கும். அப்ப இந்த தெரிவு நடக்கணும் என்று சொன்னா, நான் இப்ப வெட்டி காட்டியிருக்கிற இந்த தெரிவு நடக்கணும் என்று சொன்னால், அதாவது உங்களுக்கு இந்த மஞ்சள் இந்த நீல நிறத்தால காட்டப்பட்டிருக்க இந்த தெரிவு நடக்கணும் என்று சொன்னா இந்த மீள் செயல் நடக்க வேணும். இந்த மீள் செயல்ல இந்த தெரிவு தங்கி இருக்கு. அப்ப என்னன்னு சொல்லுவாங்க? மீள் செயலுக்குள் தெரிவு. மீள் செயல் நடந்தாத்தான் தெரிவு நடக்கும். மீள் செயல் நடக்காட்டி தெரிவு நடக்காது. ஆகவே இது என்ன வகையான கட்டுப்பாட்டு கட்டமைப்பு? மீள் செயலுக்குள் தெரிவு. அதுலயும் குறிப்பா என்ன ஆமண்டா நடக்குதுன்னு சொன்னா வயல் தடம், ஆம் அல்லது இல்லை என்று வருது எளிய தெரிவு. அப்ப இங்க நீங்கள் விடைய நோட் பண்ணிக்க, மீள் செயலில் தெரிவுன்றதை விட தெரிவை போடுங்க. முதலாவது மீள் செயல் தெரிவு. அடுத்தா நீங்கள் எழுதி கொள்ளுங்க வயல் லூப், மீள் செயல் வயல் தடம், தெரிவு வந்து எளிய தெரிவு, சிம்பிள் செலெக்ஷன். இதுவும் உங்களுக்கு கேட்கப்படலாம். இங்க மீள் செயலுக்குள் தெரிவு இருக்கு. அதுல எந்த வகையான மீள் செயலும் எந்த வகையான தெரிவும் இருக்குன்னு உங்கள்கிட்ட கேட்கலாம். அது வந்து உங்களுக்கு 39வது வினாவாக இருக்கும். இப்ப நாங்கள் 40வது கேள்விய பார்ப்போம். பின்வரும் போலி குறிமுறை கூரை கருதுக. மேற்குறித்த போலி குறிமுறை நிறைவேற்றப்படும் போது ஹலோ என்ற சொல் எத்தனை தடவை காட்சிப்படுத்தப்படும்? அப்ப இங்க
மீள் செயல் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கவுண்ட் 7 பூஜ்ஜியம் ரிப்பீட் அன்டில் தடம் இருக்கு, while என் while இருக்கு. அப்ப இங்க 2 மீள் செயல் காணப்படுது. அதை முதல் நீங்கள் தெளிவா எடுத்துக்கொள்ளணும். இது ஒரு மீள் செயல், அடுத்தது இது இன்னொரு மீள் செயல், 2 மீள் செயல் இருக்கு. இந்த போலி குறிமுறை நிறைவேற்றப்படும் போது ஹலோ என்ற சொல் எத்தனை தடவை காட்சிப்படுத்தப்படும்? இப்ப காட்சிப்படுத்தப்படும் என்று கேட்டபடியா நீங்கள் என்ன செய்யணும்? டிஸ்பிளே என்றது எங்க இருக்கின்றத மார்க் பண்ணி கொள்ளுங்க. கவுண்ட் 7 பூஜ்ஜியம் ரிப்பீட் அன்டில், ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ரிப்பீட் அன்டில் என்றால் நிபந்தனை இறுதியில பரிசீலிக்கப்படும். அதே நேரம் முதல்ல ஒரு மீள் செயல் நடக்கும். அப்ப டிஸ்பிளே ஹலோ இருக்கு முதலாவது வசனம். அப்ப டிஸ்பிளே ஹலோ இருக்கிறபடியா இப்ப நான் சரி போடுறேன், ஒரு மீள் செயல் நடக்கும். அப்ப நான் போடுறேன் 1. சரி, கவுண்ட் 7 கவுண்ட் உண்டு, கவுண்ட் வந்து பூஜ்ஜியமாக இருக்கும், பூஜ்ஜியத்தோட 1 கூட்டி புதிய கவுண்ட் 1 இருக்கும். 1 பெரிது 4 இல்ல மேல போகும், இங்க போகும் ரிப்பீட்டுக்கு. ஏன் 1 பெரிது 4ன்றது பொய் தானே. அன்டில் கவுண்ட் பெரிது 4 கவுண்ட் 4 விட பெரிதாக இருக்கும் வரை இருக்கோ இல்ல. ஏன் கவுண்ட் எத்தனை? 1. அவங்க கவுண்ட் 1 இருக்கபடியா இந்த நிபந்தனை பிழை மேல போகுது, டிஸ்பிளே ஹலோ. அப்ப 2ஆம் தரம் வந்துடும். இப்ப கவுண்ட் பெறுமதி 1 அதிகரிக்க போது, கவுண்ட் இப்ப ஏற்கனவே 1 ஒன்றும் புதிய கவுண்ட் வந்து உங்களுக்கு 2 இருக்கும். இப்ப இங்க புதிய கவுண்ட் 2 பெரிது 4 இல்ல திருப்பி மேல போகுது, டிஸ்பிளே ஹலோ. இப்ப எத்தனாவது? 3ஆவதாக இருக்கும். இப்ப கவுண்ட் பெறுமதி மீண்டும் 1 அதிகரிக்கப்படுது. இப்ப கவுண்ட் வந்து 2 3. இப்ப புதிய கவுண்ட் எத்தனை பிள்ளையர்? 3ஆக இருக்கும். நிபந்தனை பரிசீலிக்கப்படுது. 3 பெரிது 4 இல்லை, தவறுதானே. திருப்பி மேல போகுது, டிஸ்பிளே ஹலோ. அப்ப எத்தனை? 4. கவுண்ட் பெறுமதி 1 அதிகரிக்கப்படுது. கவுண்ட் வந்து இப்ப 3 4. ஆகவே புதிய கவுண்ட் எத்தனையா இருக்கு? 4ஆக இருக்கு. இப்ப கீழே நிபந்தனை பரிசீலிக்கப்படுது. அன்டில் கவுண்ட் பெரிது 4 பெரிது 4 இல்லை, திருப்பி மேல போகுது, டிஸ்பிளே ஹலோ. எத்தனாவது? 5ஆம் தரம். கவுண்ட் பெறுமதி 1 அதிகரிக்கப்படுது. கவுண்ட் வந்து இப்ப 4 எத்தனை? 5. அப்ப இங்க கவுண்ட் 5ஆக இருக்கு. இப்ப புதிய கவுண்ட் வந்து 5. இதுல நான் கொண்டே 5 என்று போடுறேன். 5 பெரிது 4. அப்ப நிபந்தனை சரிதானே. அன்டில் கவுண்ட் பெரிது 4 கவுண்ட் 4 விட பெரிதாக இருக்கும் வரை. பெருசா வந்துட்டு தானே. இப்ப என்ன செய்யாது? மேல போகாது, தடத்தை விட்டு வெளியேறி வயலுக்கு போகுது. அப்ப இது வரைக்கும் உங்களுக்கு 5 தடவை மீள் செயல் நடந்துட்டு. அப்ப அதை வச்சுக்கொண்டு முதலாவது விடைத்தெரிவை வெட்டலாம். இப்ப வயல் தடம் இருக்கு. கவுண்ட் பெரிது 4, கவுண்ட் எத்தனை? 5. கடைசியா வந்த கவுண்ட் 5 தான். அப்ப 5 பெரிது 4 உண்மை. எங்க வரும்? வயல் தடத்துக்குள்ள போகுது, டிஸ்பிளே ஹலோ. இப்ப எத்தனாம் தரம்? 6ஆம் தரம் நடக்க போகுது. அப்ப அதை வச்சுக்கொண்டு நாங்கள் 2வது விடைத்தெரிவை வெட்டலாம். கவுண்ட் 7 கவுண்ட் 1. கவுண்ட் பெறுமதி 5,
5/1 இப்ப புதிய கவுண்ட் 4. ரைட்? அப்ப புதிய கவுண்ட் 4 என்று சொன்னா இப்ப திருப்பி மேல போகுது. இப்ப இந்த இடத்துல கவுண்ட் என்ற பெறுமதி எத்தனையா இருக்கும்? 4 இருக்கு. மேல போறது 4 தானே, குறைஞ்சிட்டு இவ்விடத்துல குறைஞ்சிட்டு இல்லை, இவ்விடத்துல பெறுமதி குறைஞ்சிட்டு. அப்ப 4 பெரிது 4. ஒரு வயல் 4 வயல் தடத்துல 4 பெரிது 4ன்றது உண்மையோ பொய்யும்? பொய். வயல் தடத்துல நிபந்தனை பொய் என்றால் தடத்தை விட்டு வெளியேறும். ஆகவே வெளியீடு மொத்தம் எத்தனை? 6 தான் வரும். உங்களோட விடைத்தெரிவு 3வது விடைத்தெரிவாக இருக்கும். உங்களோட 2016 பகுதி 1 40வது வினாக்கு. அதோட எங்கட 2016 MCQ பகுதி நிறைவடையுது. இப்ப நாங்கள் 2016 செகண்ட் பார்ட் பார்க்கணும். 2017 ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்க இருக்கு. நாங்கள் 2017 பகுதி 1 இப்ப பார்ப்போம். பகுதி 2017 ஆண்டான் பேப்பர். அதுல MCQ பகுதியில பார்ப்போம். 2017 உங்களுக்கு வினா இலக்கம் 24 இருந்து 25, 26, 27, 28 வரைக்குமான வினாக்கள் இருக்கு. 2017. இப்ப 2017 24வது வினாவை பார்ப்போம். பின்வரும் பாய்ச்சற்கோட்டு படத்தில் உள்ள நெறிமுறையை கருதுக. உங்களுக்கு ஒரு எளிய பாய்ச்சற்கோட்டு படம் தந்திருக்கு. அதுல பார்த்தோம்னு சொன்னா ஸ்டார்ட் என்று போட்டு உள்ளீடு x,y ஒரு நிபந்தனை பரிசீலிக்கப்படுது. எஸ் என்று சொன்னா ஒரு குறிப்பிட்ட செயற்பாடுகள் நடக்குது. நோ என்று சொன்னா ஒன்றுமே நடக்கல. ரெண்டுக்கும் பொதுவா டிஸ்பிளே நடக்குது, ஸ்டாப். ஆகவே இந்த பாய்ச்சற்கோட்டு படம் என்ன மாதிரி சொன்னா இது ஒரு எளிய தெரியுது. பாருங்க, எஸ் என்றா ஒரு செயற்பாடு, நோ என்றா இன்னொன்று, டிஸ்பிளே, ஸ்டாப். ரைட்? இப்ப கேட்ட முதலாவது கேள்வி, தரப்பட்டுள்ள பாய்ச்சற்கோட்டு படத்திற்கு உள்ளீடுகள் x=10, y=20 x, y ஆகியவற்றுக்கு காட்சிப்படுத்தப்படும் பெருமானங்கள் முறையே. இப்ப 10, 20, x 10, y 20. சரி, அப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா x ന്റെ பெறுமதி 10, y ന്റെ பெறுமதி 20. ஒரு ஒப்பீடு நடக்குது, 10 சிறிது 20. உண்மைதானே? அப்ப எந்த பக்கம் பெறும்? ஆமண்ட பக்கம் வரப்போகுது, எஸ்ஸுக்கு வரும். சரி, அப்ப இங்க ஆமண்ட பக்கத்துக்கு வரப்போகுது, இவ்வாறு இங்க வரும். சரி, முதலாவதா ஒரு ஒப்படைத்தல் நடக்குது, z=y. z உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு மாறி தெரியாது. ஆனா அதுக்கு y ன்ற பெறுமதி ஒப்படைக்கப்படுது. y பெருனவா இருக்கும், 20ஆக இருக்கும். இப்ப z ன்ற பெறுமதி இப்ப 20. y=x. y-க்கு x இன் பெறுமதி ஒப்படைக்கப்படுது. x ன்ற பெறுமதி எத்தனை? 10. y ன்ற புதிய பெறுமதி 10. x=z. x-க்கு z இன் பெறுமதி ஒப்படைக்கப்படுது. z எத்தனை? 20. z=y என்ற நிலைமையில இருக்கு. ஆகவே z ன்ற புதிய பெறுமதி என்னவா இருக்கு? 20.
அப்ப அந்த 20 இங்க வரும். இப்ப நான் பார்த்தோம்னா கடைசியா நடந்த மாற்றங்களை பாருங்க. y பெறுமதி 10 வந்துச்சு, x பெறுமதி 20 வந்துச்சு. பாருங்க டிஸ்பிளே x, y 10, 20 எத்தனாவது விடை தெரிவு? இரண்டாவது விடை தெரிவா இருக்கும். அது 2017ஆம் ஆண்டு வந்த 24வது வினா என்ற விடை தெரிவாக இருக்கும். விடை தெரிவு இலக்கம் 2. இங்க இந்த ஒப்படைத்துல நீங்கள் பென்சிலால மார்க் பண்ணி எக்ஸாம் பேப்பர்ல செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது இலகுவாக இருக்கும். சரி, ரைட். அப்ப 24வது வினா முடிஞ்சது. 25வது வினா பார்ப்போம். வினா இலக்கம் 25. ஒன்றொடக்கம் 10 வரையுள்ள எண்களின் பெருக்கத்தை காண்பதற்கு முகப்படையாளம் P பின்வரும் போலிக்குறுமையை கருதுக. உங்களுக்கு தெரியும், இதுக்கு முதல் வருஷம் வந்த கேள்வியில ஒன்றொடக்க 100 வரையுள்ள எண்களின் கூட்டுத்தொகையை காண்றதுக்கான ஒரு போலிக்குறுமை வந்தது. இது 2017, அது 2016, இது 2017ல வந்த வினா. சரி, ஒன்றொடக்கம் 10 வரையுள்ள எண்களின் பெருக்கல் தொகை. சரி, அப்ப முதல் பாருங்க, ப்ராடக்ட் சமன் 1, நம்ப சமன் 0, ரிப்பீட் அன்டில் தடம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப முதல் நம்பர் வந்து நம்பர் சமன் நம்பர் சக 1. இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு விளங்க வேணும், நம்பர் வந்து 0, 0 சக 1, 1. ப்ராடக்ட் என்றா பெருக்கல், பெருக்கல் சமன் பெருக்கல் தர நம்பர். ரைட். அப்ப பெருக்கல் என்றது இப்ப 1 தந்திருக்கு ஆரம்பத்துல, நம்பர் என்றது 1, ரெண்டும் பெருக்கப்பட்டு 1 வரும். இப்படியே 10 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ பார்க்கும். 10 வரைக்கும் என்ன செய்யணும்? எண்ண வேணும். அப்ப அன்டில்ல நம்பர்ன்றது தான் நாங்க போட போறோம். சரி, இப்ப அன்டில் நம்பர் பெரிது போடுறதோ சிறிது போடுறதோ, பெரிது சமன் போடுறதோ சிறிது சமன் போடுறோம்னா பிரச்சனை. அப்ப நான் சொன்னா அன்டில்ண்டா நீங்க வரை என்று வாசிக்கும். இப்ப அன்டில், உதாரணமா அன்டில் நம்பர் பெரிது 10 என்றா நம்பர் 10 விட பெரிதாக வரும் வரை சுத்தோணும் என்றா, இந்த நம்பருக்கு 11 வந்தாத்தான் என்ன செய்யும்? சுத்தும். 11ன்றது வரையலுமோ? வரையல. அதை 10ஓட நிப்பாட்டணும். ஒருவேளை நான் உதாரணத்துக்கு நம்பர் பெரிது 10 போடுறேன்னு வச்சுக்கொண்டு விளங்கப்படுத்துறேன். சரி, இப்ப அன்டில் நம்பர் பெரிது 10 சொன்னா நம்பர் வந்து 10 விட பெரிதாக வரும் வரை சுத்து, ரிப்பீட் என்றா எப்ப வெளியேறும்டா நம்பருக்கு 11 வரத்தான் வெளியேறும். யோசிப்பாங்க, நம்பருக்கு 11 வந்துட்டா அந்த 11 இதோட என்ன செய்யப்பட்டுரும்? பெருக்கப்பட்டுரும். ஆகவே நாங்கள் இது போட இயலாது. பெரிது சமன் போட்டுப்பா. இப்ப நம்பர் பெரிது சமன் 10, நம்பருக்கு 10 வந்தா 10 பெரிது சமன் 10 ஆம். அப்ப என்ன செய்யும்? தடத்தை விட்டு வெளியில வந்துடும். அப்ப இங்க 10ன்றதோட நிப்பாட்டணும் என்று சொன்னா நாங்கள் என்ன செய்யணும்? பெரிது சமன் போடத்தான். நீங்கள் அன்டில் வரைக்க வாசிக்கணும், வரை என்று வருது. இப்ப நான் பாவிக்க போறேன், அன்டில் நம்பர் பெரிது சமன் 10. இந்த அர்த்தம் என்ன? நம்பர் 10க்கு சமனாகவோ அல்லது பெரிதாகவோ வரும் வரை. ஒரு கட்டத்துல நம்பருக்கு என்ன வரும்? 10 வரும். உதாரணத்துக்கு 10 வருதுன்னு, அந்த 10 இங்க வந்து பெருக்கப்படும், கீழே வருது, நம்பர் வந்து 10. 10 பெரிது சமன் 10 உண்மை, தடத்தை விட்டு வெளியேறும். ஆகவே உங்களோட இந்த விடைத்தெரிவு எதா இருக்கும் சொன்னா நம்பர்
பெரிது சமன் 10. இந்த விடைத்தெரிவு பொருத்தமாக இருக்கும். நீங்கள் அதை யோசிச்சு பார்க்கணும், எது வரைக்கும் வரணும், எப்படி நிப்பாட்டலாம். அப்ப நீங்கள் அன்டில்ன்றத வரை என்றதை நினைச்சு வசனத்தை உச்சரிச்சு பாருங்க. அன்டில் நம்பர் பெரிது சமன் 10 நம்பரின் பெறுமதி 10 விட பெரிதாகவோ அல்லது சமனாகவோ வரும் வரை தொடர்ந்து இயங்கு என்றது என்ற அர்த்தமாக இருக்கு. ரைட், அதுவும் கூட 25வது வினா. 26வது வினா ஒரு போலி குறிமுறை தந்திருக்கு. பின்வரும் போலி குறிமுறை கூறுகளில் எது தரப்பட்ட பாய்ச்சற்கோட்டு படத்தில் உள்ள நெறிமுறையின் தருக்கத்திற்கு சமவலு உள்ளது? ரைட், அப்ப உங்களுக்கு தெரியும், நாங்கள் இங்க இந்த பாய்ச்சற்கோட்டு படத்தை பார்த்தோம்னு சொன்னா, இங்க சீராக ஒவ்வொரு படிமுறையா நடந்து ஒரு இடத்துல இந்த நிபந்தனை பரிசீலிக்கப்பட்டு பொய் என்றா மேல சுத்துது. அதே நேரம் நிபந்தனை என்ற இறுதியில தான், மீள் செயல் என்ற இறுதியில தான் நிபந்தனை பரிசீலிக்கப்படுது. உங்களுக்கு கவனிக்க வேணும், இதான் அந்த மீள் செயல் நடக்கிற இடம். மீள் செயல் என்ற இறுதியில தான் நிபந்தனை பரிசீலிக்கப்படுது இங்க. ஆகவே நாங்கள் நேரடியா பார்க்க இந்த வயல் என்றது பொருத்தமாக இருக்காது. அதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒன்று இதுல நான் வயலை பயன்படுத்தி எழுதினேன்னு சொன்னா, வயல் தடம் உண்மை என்றா மட்டும்தான் இயங்கும், பொய் என்றா தடத்தை விட்டு வெளியேறும். இங்க என்ன நடக்குது? பொய் என்றாத்தான் மீள் செயல் நடக்குது. அதை வச்சுக்கொண்டே நான் வயல் வரா என்று போடலாம். அப்ப இங்க இதையும் இதையும் நீக்கிக் கொள்ள முடியும். சரி, அடுத்த விஷயம், உங்களோட 2வது விடைத்தெரிவும் 4வது விடைத்தெரிவும் சரியோன்னு பார்ப்போம். இதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வயல் என்றது உண்மை என்றா இயங்குற மீள் செயல். அவங்க பொய் என்றா இயங்குறதா நான் பிழை என்று போட்டேன். அதே நேரம் நான் இங்க வயல போடாததுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. மீள் செயல் என்ற இறுதியில நிபந்தனை பரிசீலிக்கப்படுறது வயல் அல்ல, என்னவா இருக்கும்? அன்டிலாக இருக்கு. ஆகவே வயல் வராதுன்றதுக்கு இந்த 2 காரணமும் இருக்கு. அப்ப இதை நான் நீக்கிக் கொள்றேன். இப்ப நாங்கள் 2வது 4வது விடைக்கு வருவோம். நாங்க 4 தடம் படிச்சனா. 4 தடத்தை பொறுத்தவரையில உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், 4 தடத்துல தண்டபாட்டுல 1ஆல அதிகரிப்பு நடக்கும். அப்ப இங்க n பெரிது 9. அப்ப 4 இங்க n சமன் 0 தொடக்கம் 10 do display n. அடுத்த சொல்லி இருக்கு n சமன் 1 தொடக்கம் 10 do display n. இதுன்னு சொல்லிக்கிறேன். இது 2ம் பொருத்தம் கொண்டு பார்ப்போம். அந்த 2ம் பிழைச்சா நாங்கள் இங்க பார்க்கணும், நிபந்தனை ஏதாவது மாற்றப்பட்டு கொடுத்திருக்கோம் பார்க்கணும். சரி, அப்ப இங்க பார்ப்போம். 4 n சமன் 0 to 10 do display n. இப்ப n என்ற பெறுமதி 0 இருக்கு. n பெறுமதி 1ஆல் அதிகரிக்கப்படுது, n காட்சிப்படுத்தப்படுது. இங்க 10 வரை என்று சொல்லுகிறார், to 10 சொல்லி. அப்ப இங்க n என்ற பெறுமதி 9 விட பெருசா இருந்தால்தான் மீண்டும் மீண்டும் மீள் செயல் நடக்கும். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு கட்டத்துல n-க்கு பெறுமதி 8 வரும். அதிகரிப்பு தான். 8 பெரிது 9 இல்லை, மேல போய் 8ம் 1ம் கூட்டப்பட்டு 9 வரும். டிஸ்பிளே எண் 9. அப்ப 9 வரைக்கும் அவுட்புட் வரும். திருப்பி இங்க எண்ணுக்கு பல என்ன வரும்? 9ன்றது வரும்.
9 பெரிது 9 இல்லை, மேல போகும். இப்ப எண்ணுக்கு பல எத்தனை? 9. 9 ஒன்றும் புதிய எண் என்னவா இருக்கும்? 10 இருக்கும். டிஸ்பிளே எண் அப்ப 10 காட்சிப்படுத்தப்படும். சரி, திருப்பி மேல போகுது. மேல போகைக்கு உங்களுக்கு 10 பெரிது 9 நிபந்தனை பொய் என்று 10 பெரிது 9 இல்லை என்று வருது. அப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த மீள் செயலுக்கான வேலை திரும்ப திரும்ப நடந்தாலும் ஒரு கட்டத்துல என்ன செய்யணும்? நிப்பாட்டுப்படும். அப்ப 10 பெரிது 9 உண்மை என்று வந்துடும். உண்மை என்றா இங்க என்ன வருது? தடத்தை விட்டு வெளியேறுது. அப்ப 10ஓட இந்த வேலை நிக்குது. உங்களுக்கு பிரச்சனை இப்ப எங்கட பாச்சக்கோட்டு படத்தின் வெளியீடு 1ல தொடங்கி 10 வரைக்கும் 2 3 4 5 6 7 8 9 10 பாருங்க, 0 வருது. 1ஆல அதிகரிக்கப்பட்டு காட்சிப்படுத்தல் நடக்குது. அப்ப உங்களுக்கு தெரியும் 4 தடத்துல ஆரம்பிக்கிறதுல இருந்து முடிகிறது வரைக்கும் கொடுக்குறேன்னா பாத்துறேன். அப்ப எங்கட பாச்சுக்கோட்டு வரைபடத்தின் வெளியீடு 1 ஆரம்பிக்குது. எண் சமன் 1, எண்ணின் பெறுமதி 1ஆல அதிகரிக்கப்பட்டு தான் காட்சிப்படுத்தப்படுது. எண் 0 இருந்தது, 0 சக 1 1 வந்து எண்ணுக்கு 1 வந்த அப்புறம் என்ன செய்யுது? டிஸ்பிளே எண் வருது. ஆக எங்கட வெளியீடு எங்க ஆரம்பிக்கும்? 1ல தான் ஆரம்பிக்கும். ஆகவே இதுல 0 போட்டது சரி வராது. விடைத்தெரிவு என்னவா இருக்கும்? 4வது விடைத்தெரிவு தான் சரியான விடைத்தெரிவாக இருக்கும். அப்ப உங்களுக்கு தெரியணும், 4th தடத்துல ஆரம்பம் இறுதி பெறுமதிகள் தெளிவா கொடுத்திருந்தா தான் அது 4th தடமாக இருக்கும். அதிகரிப்பு தண்டபாடுல நடக்கும். ஆகவே உங்களோட சரியான விடைத்தெரிவு 4வது விடைத்தெரிவாக இருக்கும். அது கூட 26வது வினா. 27வது வினா இது ஒரு பிரச்சனைக்குரிய வினான்னு நினைக்கிறேன். ஓப்பன் கொடுத்தான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்படி ஒரு வினாதான் நாங்க ஓப்பன் வந்தது பார்ப்போம். எக்ஸமன் 10 டூ வைல், அதாவது ரிப்பீட் எங்கட வயல் தடம் டூ வயல் தடம்னு பார்த்தாங்க. வயல்ன்றது நிபந்தனை ஆரம்பத்திலேயே மீள் செயல் ஆரம்பத்திலேயே நிபந்தனை பரிசீலிக்கப்பட்டு உண்மை என்றாங்கிறது வயல் தடம். டூ வயல் என்றது ஒரு தடவை தடம் இயங்கிய பின் நிபந்தனை பரிசீலிக்கப்படும், உண்மை என்றா தொடர்ந்து இயங்கும். இது டூ வயல் தடம். அப்ப டூ வயல் தடத்தை பொறுத்தவரையில ஒருக்கா இந்த செயற்பாடுகள் நடக்கும். சரி, அப்ப இங்க இதுல பார்த்தோம்னா எக்ஸமன் 0 டூ வைல். அப்ப எக்ஸமன் 0 டூ டிஸ்பிளே ஸ்டார் குறியீடு. அப்ப என்ன? நிபந்தனை பரிசீலிக்காமலே உங்களுக்கு என்ன வரும்? ஒருக்கா டிஸ்பிளே நடக்கும். அப்ப ஒருக்கா டிஸ்பிளே நடக்கும் என்று சொன்னா நிபந்தனை பரிசீலிக்காமலே நீங்கள் ஸ்டார் போட்டுக்கொள்வீங்க. ஒருக்கா ஸ்டார் வந்துடும். எக்ஸின் பெறுமதி 2ஆல கூட்டப்படுது. எக்ஸ் வந்து ஆரம்பத்துல 0. அப்ப 0 சக 2 உங்களோட விட வந்து 2ஆக இருக்கும். 2 சிறிது 5 என்னது? உண்மைதான். 2 5 விட சின்ன. ஆகவே என்ன நடக்கும்? இது மேல போக போகுது. ரைட், ஒரு நிமிஷம் பிள்ளைலாம். ரைட், அப்ப இங்க மேல போயிக்கு இப்ப எக்ஸின் பெறுமதி மேல இங்க வராது. சாரி, இங்க டூ. இப்ப எக்ஸ் வந்து 2 2 சிறிது 5 உண்மை. ஆகவே திருப்பி மேல டூக்கு போகுது. டிஸ்பிளே ஸ்டார் குறியீடு
அப்ப எங்களுக்கு என்ன இருக்கா இந்த ஸ்டார் டிஸ்பிளே ஆகும். எக்ஸ் பெறும்போது 2ஆல கூட்டப்படுது. எக்ஸ் ஏற்கனவே 2, 2 2 புதிய எக்ஸ் எத்தனையா இருக்கும் 4 இருக்கும். சரி, அப்ப புதிய எக்ஸ் 4 என்று சொன்னா 4 சிறிது 5 உண்மை. திருப்பி டூக்கு போகுது டிஸ்பிளே அஸ்ட்ரிக். எத்தனை வருது 3ஆம் தரம் இந்த ஸ்டார் குறியீடு போடும். 4 சிறிது 5 உண்மைதான். திருப்பி மேல போகும். 4 2 புதிய எக்ஸ் வந்து 6. சரி, அப்ப புதிய எக்ஸ் இப்ப எத்தனை 6. 6 சிறிது 5 சரியோ இல்ல, நிபந்தனை பிழைக்குது, தடத்தை விட்டு வெளியேறும். எங்கட விடைய பார்த்தோம்னா எத்தனை தடவை 3 தடவை தான் வருது. இங்க விடை தெரிவு எதுவுமே இல்லாதபடியா அந்த வருஷம் உங்களுக்கு ஓப்பன் என்று போட்டு மார்க்ஸ் கொடுக்கப்பட்டது. 27வது கேள்விக்கு சரியான விடை எத்தனையா இருக்கும் 3 தடவையாக இருக்கும். அப்ப இது உங்களுக்கு தெரிய வேணும் எப்படி நாங்கள் செய்கிறேன்னு சொல்லி. அப்ப எழுதி என்ன செய்யணும் செய்து பார்த்தா தான் உங்களுக்கு இது இந்த விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரி, அப்ப அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்க. 2017 வந்த 27வது வினா. சரி, இப்ப நாங்கள் அங்கால 2018 மிச்சம் இருக்கு. அதுல பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு. சரி, அப்ப அதை முடிச்சோம்னு சொன்னா நாளைக்கு நாங்கள் 2018 19 செய்ய ஈஸியா இருக்கு. உங்களுக்கு 2018 வரைக்கும் செய்து போட்டு நான் நாளைக்கு எங்கட எஸ்டிஎல்சி நோட்ஸ் தொடங்குவேன். பாஸ் பேப்பர் நோட்ஸ் இல்ல, பாஸ் பேப்பர். நாங்க 2017 இருக்கா 17 கடைசி போகுது 28வது கேள்வி. இதை பார்த்தோம்னா நாங்கள் இதை நிறைவு செய்த மாதிரி இருக்கும். பேப்பர் அறகுறையா இல்லாமல் இருக்கு. இப்ப 2017 இந்த 28வது வினா பார்த்தோம்னா பின்வரும் போலி குறிமுறையை கருதுக. ஒரு தெரிவு இருக்கு. தெரிவுக்குள்ள இன்னொரு தெரிவு இருக்கு. இஃப் இன்சைட் இஃப், நெஸ்டட் இஃப் மாதிரி. இஃப் இன்சைட் இஃப், இஃப்க்குள்ள ஒரு இஃப். பாருங்க வடிவாக இஃப்க்குள்ள இஃப். பாருங்க, இஃப் அவரேஜ் பெரிது 70 தென் சராசரியானது 70 விட கூடவா இருந்தால், உங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே படிச்சுட்டோம். இஃப் தென் எல்ஸ் தான் வரும். உங்களுக்கு கட்டமைப்பு என்னடா பிள்ளைகள், இஃப் போட்டு நிபந்தனையை நாங்கள் போட்டு அங்கால தென் எழுதி, இது வந்து உங்களோட உண்மை கூற்றாக இருக்கும். எல்ஸ்ல பொய்யுக்குரிய கூற்றாக இருக்கு. இங்க என்ன நடக்குன்னு சொன்னா, நிபந்தனை பரிசீலிக்கப்பட்டு உண்மை என்றா உண்மை கூற்றுக்கு பதிலா இன்னொரு இஃப் பரிசீலிக்கப்படுது. அப்ப இந்த இஃப் எப்ப பரிசீலிக்கப்படும் என்றா இந்த முதலாவது இஃப் சரி என்றா தான். முதலாவது இஃப் உண்மை என்றா 2வது இஃப் பரிசீலிக்கப்படும். 2வது இஃப்பும் உண்மை என்றா என்ன வருது, ஆல்ரவுண்டர் அவார்ட் ட்ரூ என்று வருது. சரி, இப்ப முதலாவது நிபந்தனை பரிசீலிக்கப்பட்டு இஃப் பரிசீலிக்கப்பட்டு உண்மை என்றா 2வது இஃப் பரிசீலிக்கப்படும். அதுவும் உண்மை என்றா என்ன வருது, ஆல்ரவுண்டர் அவார்ட் சமன் ட்ரூ. ஒருவேளை 2வது நிபந்தனை பொய் என்றா எண்ட் இஃப். முதலாவது நிபந்தனை பொய் என்றா எண்ட் இஃப். நான் இந்த 3 சந்தர்ப்பத்துக்கும் உதாரணம் சொல்றேன். முதலாவதாக சராசரி வருது 45. 45 பெரிது 70 நேரடியா என்ன செய்யும், தடத்தை விட்டு வெளியேறும். இப்ப பாருங்க, நான் இப்ப அவரேஜுக்கு 45 எடுக்கிறேன். இப்ப 45 பெரிது 70 பொய் எண்ட் இஃப். இப்ப 2வது எடுக்கிறேன், அவரேஜ் வந்து 78. 78 பெரிது 70 உண்மை, இதுக்கு வருது. ஸ்பாட் கலர் ட்ரூ ஒன்று செக் பண்ணுது. ஆனா ஸ்போர்ட்ஸ் கலர் நான் கொடுக்கிறேன் ஃபால்ஸ். முதலாவது நிபந்தனை உண்மை, 2வது நிபந்தனை பொய் என்று சொன்னா எண்டிஃப்க்கு வந்து எண்டுக்கு வரும். இப்ப முதலாவது நிபந்தனையில சராசரி வந்து 80,
அப்ப 80 பெரிது 70 உண்மை. ஸ்போர்ட்ஸ் கலரும் ட்ரூ என்று வச்சுக்கொள்ளும். இப்ப முதலாவது நிபந்தனையும் உண்மை, இரண்டாவது நிபந்தனையும் உண்மை என்றால் ஆல்ரவுண்டர் அவார்ட் சமன் ட்ரூ. ஏன் முதலாவது உண்மை, இரண்டாவது உண்மை, அந்த இரண்டாவது இஃப்க்குள்ள இருக்கிற என்ன செய்யும்? வேலை செய்யும். இப்ப முதலாவது நிறைவேற்றப்படணும், இரண்டாவதும் நிறைவேற்றப்படணும். இப்ப ரெண்டுமே நிறைவேற்றப்படணும். அது என்ன படலையாக இருக்கும்? அண்ட் படலையாக இருக்கும். அதாவது அண்ட் செயற்பாடாக இருக்கும். பாருங்க, அவரேஜ் பெரிது 70 அண்ட் ஸ்போர்ட்ஸ் கலர் ட்ரூ எனின். பாருங்க, அவரேஜுக்கு 80 என்று போடுறேன், ஸ்போர்ட்ஸ் கலருக்கு ட்ரூ என்று போடுறேன். அப்ப அவரேஜ் 70 விட கூடத்தானே, ஆகவே அதுவும் சரி. அண்ட் அத்துடன் ஸ்போர்ட்ஸ் கலர் ட்ரூ என்று வந்தா அப்போது ஆல்ரவுண்டர் அவார்ட் ட்ரூ ஆகும். பாருங்க, 80 எண்ணும் வந்து ட்ரூ எண்ணும் வந்தா ட்ரூ என்று வரும். ஆகவே உங்களோட 2017 28வது கேள்விக்கு உங்களோட விடைத்தெரிவு முதலாவது விடைத்தெரிவாக இருக்கும். ஏன் இது ஓர் அல்லது வரையிலாது பிள்ளை. அவரேஜை மட்டும் வச்சுக்கொண்டு போடையலாயிர ரெண்டு நிபந்தனையை பரிசீலிக்கப்படுது. ஆகவே இது பிள்ளை. ஸ்போர்ட்ஸ் கலரை மட்டும் வச்சுக்கொண்டு போடையலாது, ஏன்னா ரெண்டு நிபந்தனை இருக்க ரெண்டுமே பரிசீலிக்கணும். அதை வச்சுக்கொண்டு மூன்றாவது நாலாவது பிள்ளை. இதுல அல்லதுன்னு சொல்லிருக்கு, ரெண்டுல ஏதாவது ஒன்று சரி என்று சொல்லியிருக்கு, அதுவும் பிள்ளை. ஏன் ரெண்டுமே நிறைவேற்றப்படணும். ஆகவே இரண்டாவது விடைத்தெரிவும் தவறான விடைத்தெரிவாக இருக்கும். இது 2017 வந்த MCQ பகுதிகள்.